அஜித்குமாருடைய தாயாரிடமும் தம்பியிடமும் தொலைபேசியிலே பேசினார். அமைச்சர் பெருமக்கள் வந்து பேசினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசினார். ஆனாலும் கொடுத்த விலை என்னவோ ஈடு செய்ய முடியாத உயிர் என்பதை காவல்துறை நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு மட்டங்களிலும் இருக்கக்கூடிய அதிகார மையத்திற்கு ஏற்றவாறு செயல்படுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆக ஒரு அதிகாரம் உங்களிடத்திலே ஒரு கட்டளையை சொல்லுகிற போது அந்த கட்டளையில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை உணர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை இதுவாறு தண்டிக்க வேண்டும் என்று அந்த அதிகார மையம் கட்டளையிடுகிற போது அவரது குணநலன்களை, நல்லவரா கெட்டவரா, இதற்கு முன்பு அவர் மீது வழக்கு இருக்கிறதா, குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவரா, சந்தேகப்படும்படியான நபரா என்பதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மடப்புறம் பத்ரகாளியம்மனை சுற்றி இருக்கக்கூடியவர்களை கேட்டு இருந்தாலே இவ்வளவு பெரிய கொடும் செயலை செய்வதற்கான துணிவும் மனமும் இந்த காவலர்களுக்கு வந்திருக்காது. ஆக கையிலே தடியும் காக்கி உடையும் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சித்திரவதை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சூழல் தான் தமிழகத்திலே நிலவி வருகிறது. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பரிவோடு பேசினாலும், உரிய வேலை வழங்கினாலும், இழப்பீடு தந்தாலும் இழப்பீடுக்கு ஒரு கொலை ஈடாகுமா, ஒரு உயிர் ஈடாகுமா என்கின்ற கேள்வி வருகிறது. காவல்துறையை பார்த்தாலே மரியாதை பக்தி கலந்த ஒரு சூழல் மாறி பயம் ஏற்படுகிறது. எதற்காக தூக்கப்படுவார்கள், என்ன காரணத்திற்காக விசாரிக்கப்படுவார்கள், விசாரணைக்கு சென்ற பிள்ளைகள் வீடு திரும்பி வருவார்களா என்கின்ற கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மனித உரிமை மீறல் ஒருபுறம், மனிதாபிமன்னற்ற நடத்தை ஒருபுறம், குற்றுயிரும் குழயுருமாக கதறி கிடந்த தம்பி அஜித்குமாருடைய உயிர் போகிற போது அவன் பட்ட மரண வேதனையை எந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியும்? அவள் தாய் சொல்லி அழுததை கண் முன்னாலே நிற்கிறதே. அந்த உறவுகள் அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை இழந்து விட்டோம் என்று ஊரே தடுமாறி நிற்கிற போது பேரம் பேசிய ஈன செயல்களை கூட இந்த அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவரும் செய்தார் என்று நினைக்கிற போதே நெஞ்சு பதறுகிறது. இது போன்ற நிகழ்வு நம்முடைய வீட்டிலே ஒருவருக்கு நிகழ்ந்தால், நம்முடைய உறவுகளிலே ஒருவருக்கு நிகழ்ந்தால், நாம் பெற்ற பிள்ளைகளில் ஒருவருக்கு நிகழ்ந்தால் எப்படி துடித்து எழுவோமோ, கண்ணீர் சிந்துவோமோ, கவலைப்படுவோமோ, கண்டனம் தெரிவிப்போமோ, அது மாதிரி அல்லவா இந்த சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள அமைச்சர் அவர்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும், நகர்மன்ற தலைவர் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதிகாரம் அவர்களிடத்திலே இருக்கிறது. பணத்தால், பேரத்தால், மிரட்டலால் பணிய வைத்து விடலாம். யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்து விட்டு